வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டவுட் மட்டும் கேட்கணும். கேட்டுட்டு வீடியோக்குள்ள போயிரலாம். ராம்குமார், அதுக்கப்புறம் ரேஷ்மா கேரக்டர் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஹானஸ்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில கமெண்ட் வந்துச்சு, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல அந்த கான்செப்ட் கொண்டு போகணுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நல்லா இருக்கு, ரொம்ப கதைக்குள்ள வர்றது சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. ஒரு 2 சில 3 கமெண்ட் மட்டும் கேவலமா இருக்கு அப்படின்னு கமெண்ட் வருது. அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டும் பண்ணுங்க. சைடில் கமெண்டில் வந்து ஹைப்புன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப் பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. டேய் மச்சான், ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. அது நார்மலா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு பாட்டியும் அத்தையும் கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவளை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீ சும்மா இரு மச்சான், கொஞ்ச நேரம். பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் ப்ளீஸ். டேய் வெக்கமா இல்லையாடா வெண்ணா உனக்கு? இல்ல வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். டென்ஷன் பண்ணாதடா மச்சான் என்ன நீ. ஷேமா, உங்களை நம்பிதானமா அவ வந்திருப்பா. எல்லாமே தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றீங்க. அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை இஷ்யூ எல்லா விஷயத்தையும் ஷில்லாவை ஏமாத்தி எதனா கல்யாணம் பண்றாளா? சொல்லுங்கம்மா. ம் நீங்களும் இப்படி பேச அலோவ் பண்றீங்க? நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தாய் தானே. அவளை உங்க பொண்ணு மாதிரி தானே நினைச்சிருக்கணும். சின்ன மாதிரி பேசுறீங்க. உங்களால அவளை பாத்துக்க முடியும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிருக்கணுமா? இப்படி பாத்துக்க முடியும் நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்த கூடாது. சரி ரகு, நடந்தது நடந்துச்சு. அவன் பேசிப்பான், அவன் போய் மன்னிப்பு கேட்பான். ஆதி, அவளை கூட்டிட்டு போ, சமாதானப்படுத்து. ஐயா, என்ன நடந்தது நடந்துட்டு மாப்பிள்ளை வீடுன்னு கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்லாம பேசிட்டு இவன் பொண்ணு சைடுல இருந்துகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு தர வேண்டிய மரியாதை துளி கூட தராம என்ன பேச்சு பேசிக்கிட்டு கிடக்கான். நடந்தது நடந்ததா? இதெல்லாம் சும்மா விட முடியாது. எனக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க நடக்கிற எல்லா செலவுல இருந்து சடங்குல இருந்து என் பேராண்டி, என் சொந்த பேராண்டி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்கான். ₹1 செலவு பண்றதுக்கு துப்பு இல்ல, வடிச்சுக்கிட்டு கிடக்கா கண்ணீரை. அப்போ உங்களுக்கு பிரச்சனை அவங்க அம்மா அப்பா வராதது இல்ல, அவ காசு எதுவுமே செலவு பண்ணாததுதான். அப்படிதானே மச்சான்? நீயும் அதுக்குதான் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்க போல. உன்னை நம்பி வந்தவள அடுத்து உங்களை பேச விட்டுட்டு இப்படிதான் வேடிக்கை பாப்பியா? சொல்லுடா. எனக்கும் அவனுக்கும் 1000 பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வாட்டியும் சண்டை வரும்போது எங்க வீட்டுல அழுவுக்காக நான் நின்னு இருக்கேன். எங்க அம்மாவே அவளை பேசும்போது அவளுக்காண்டி எல்லா விஷயத்திலயும் நான் முன்னாடி நின்னு இருக்கேன்டா. சேண்டா, உன்னை நம்பி வந்தவன் நீ தானடா கூட இருக்கணும். இவங்க பேசுறத பார்த்தா பணம் எடுத்துட்டு வரல, அதனால இவள் இந்த மாதிரி பேசுறான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயும் அமைதியா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா தம்பி. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, அவளும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். இங்க அதுதாமா பிரச்சனை. நீங்க பொண்ணு மாதிரி தான் நினைப்பீங்களே தவிர பொண்ணா நினைக்க மாட்டீங்க. இன்னைக்கு எல்லாருமே நல்லா சிரிச்சு சிரிச்சுதான் பேசுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தானே தெரியும். ஏற்கனவே பட்டவன், அனுபவத்துல பேசுறேன். நானாச்சும் பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு கூட சப்போர்ட்டுக்கு நின்னேன். ஆனா என் மச்சான், உன்னை நினைச்சு ரொம்ப 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 பெருமைப்படுறேன்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவளை எங்கேயோ இருந்து கூட்டிக்கிட்டு வந்து ஊன் தலையில கட்டி வச்ச பத்தியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் உன்னை நினைச்சா எனக்கு. தம்பி, அவன் பேசதான் செஞ்சேன் அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி. நான் தான் அமைதியா இருக்க சொன்னேன். அவனும் பேசினா இன்னும் கூட கொஞ்சம் சண்டை ஆகும்னு சொல்லிதான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்பா. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சண்டை போடுறதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. அது எப்படியா நீ சண்டைன்னு வந்துட்டு பணம் காசுன்னு வந்துட்டு அப்ப எல்லாத்தையும் பேசி பைசா பண்ணிடணும்ல. சரோஜா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா தாயே. உன் கால்ல வேணா விழுறேன், பிரச்சனை பண்ணணும்னே பண்ணாத. பாத்தியாமா உன் மருமக பேசுற பேச்ச? நான் தான் பிரச்சனை பண்றேன். அன்னைக்கு அண்ணன் ஒண்ணுமே இல்லாம இவங்க நடுரோட்ல விட்டுட்டு போனானே, அம்பானு மேல போய் சேர்ந்தானே. அன்னைக்கு உன் கையிலயும் என் கையிலயும் தானே வந்து நின்னுகிட்டு இவனை பச்சை பிள்ளையான்னு வந்துகிட்டு இப்படி ஆயிட்டு யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு கேட்டா. இன்னைக்கு பணம் வசதி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி எடுத்தறிஞ்சு பேசுற பத்தியாமா? உன் மைனி காரினுவியே, உன் மைனி காரின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி இப்ப என் மைனி ஆய்வ என்ன பண்ணாலும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. உன் மைனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைனி தர மரியாதைய பத்தி எனக்கு நீ இங்க பாருட்டி. என் பிள்ளை பேசுனதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆமா, அவங்க காசு பணம்னு பேசினதுக்கு அப்புறம் ஆமா அதுதான் பிரச்சனைன்னு சபையில போட்டு உடைக்க வேண்டியது தானே. எதுக்கு நம்ம வாயை கட்டி வைத்த கட்டி அமைதியா இருக்கணும்? ஆமால, காசுதான் பிரச்சனை. நீங்க சும்மா வந்து நின்னுகிட்டு இருப்பீங்க. எங்க வீட்டு பிள்ளை எப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்துட்டாவ பேசக்கூடாதுன்றதுக்காண்டி. பேசுறத மச்சான், வாயை திறந்து பேசுறத. அதே மாதிரி பேசிட்டேன்னு வச்சுக்கேன்,
பாத்து பாத்து முத்தெல்லாம் கொட்டிட்டு போகுது வாயில இருக்கிறது. இப்ப உங்களுக்கு காசு தானே பிரச்சனை, அந்த காசை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, இந்த நிமிஷம் எடுத்துட்டு வந்து தரேன். ஐயோ தம்பி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல தம்பி. அவங்க அம்மா வரல, ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னா. அங்கன ஊர்ல வச்சு அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லும் போதும் அவங்க அம்மா எல்லாம் யாருமே வரல. நாங்களே பேசி முடிச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டோம். உங்ககிட்ட கூட சொல்லணும்னு இவன் சொன்னான். நான் தான் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பெருசா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனா இப்பவும் இவங்க அம்மா வரலன்றதுனாலதான் கேட்க வந்து இது எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு. காசு எல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, அதெல்லாம் எந்த ஒரு சங்கட்டமும் இல்ல. நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. சொல்லுங்கம்மா கொஞ்சம் தம்பி அமைதியா இருக்க சொல்லி. ரகு, நான் உன்கிட்ட பேசல, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கேள்வி எல்லாம் சிவலை பார்த்து யாரு கேள்வி கேட்டாங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்தினா அவளை கேட்ட கேள்வி எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கிறாங்களான்னு கேட்டு சொல்லு. நாங்க ஏன்ப்பா திருப்பி வாங்கிக்கணும்? எங்களுக்கு பணத்தை தர அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சீர்சனத்தியோட அப்பா அம்மா வீட்டுல இருந்து வருவாங்க. ஒன்னுத்தையும் கொண்டு வரலையே, அதத்தான் கேட்டேன். எதை எங்களுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி இல்ல சொல்லிக்கிட்டு கிடக்கா. அண்ணங்காரன்ற முறையில கைய வீசிக்கிட்டு வந்துட்டான் போல. இப்ப சொல்றேன், இவளுக்கு அண்ணன்ற முறைக்கு 50 பவுன் நகை 5 லட்சம் ரொக்கம் நான் தரேன். எதுவா இருந்தாலும் தந்துட்டு பேச வேண்டியதுதான். ஐயோ அத்தை, அவர் அந்த பொண்ணோட அண்ணனே இல்ல. நீங்க ஏன் அத்தை அவர்கிட்ட போயிட்டு நகையத்தா பணத்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆதிக்கு எப்படி அவன் ஃப்ரெண்டு, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்டு தான் அத்தை. ஓ சிநேகிதனா? நான் கூட என்னமோ அண்ணங்காரனோடு நினைச்சேன். சிநேகிதனாலதான் போயிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காளோ. சரி சரி பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதி இருங்க பாட்டி. உங்களால பிரச்சனை மட்டும்தான் வரும் போல, தயவு செஞ்சு போக பாட்டிங்க இருந்து. ஏமா இதுக்கு மேல எப்படியோ போய் தொலைறான். இவனை கட்டிக்கிட்டு நீ ஏமா அழுகுற? வா. அப்பவே சொன்னேன் பிரச்சனை வேண்டான்னு சொல்லி, நீ தான் என் வாய் அடைச்ச. ஷியாம் மேல சத்தியம்னு சொல்லி. இப்ப பாத்தியா எங்க வந்து நிக்குதுன்னு. ஷியாமா தம்பி, இந்த பிரச்சனை இப்படி விட்டுருங்க. இதுக்கு மேல பெருசாக்க வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அனு, ஷாலினியை கூட்டிட்டு போய் ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ணுங்க. சகு, நீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். செங்கடா போற? கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். அனு, சிவலை கூட்டிட்டு போ. ஷாலினி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்லாம் இல்ல, அவன் எப்படி எனக்கு முக்கியமோ அதை விட நீயும் எனக்கு முக்கியம், சரியா? யாருமே இல்லைன்னு கவலைப்படாத. அண்ணன்னு நான் இருக்கேன், அக்கான்னு ரேஷ்மா இருக்கா, அண்ணின்னு சொல்லி அனு இருக்கா. அங்க உனக்கு அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. நீ கவலைப்படாத. ரிசப்ஷனுக்கு உன்னோட குடும்பமே உன் பின்னாடி வந்து நிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ரகு, எனக்காண்டி பேசினதுக்கு. வாய மூடி. மத்த நேரத்துல எல்லாம் எங்க கிட்ட எகிரிக்கிட்டு வருவ சண்டைக்கு. எந்த நேரத்துல பேசணுமோ அந்த நேரத்துல பேச மாட்டியோ. நான் கூட அணுவதான் ஏன் இப்படி இருக்கான்னு நினைச்சு திட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்பதான் புரியுது, கல்யாணம் கன்றாவி இது மண்ணங்கட்டி எல்லாம் வந்தா பொண்ணுங்க ஆல்ரெடி இப்படி மாறிடுவீங்க போல, எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்க தான். அவங்க நம்மள கேள்வி கேக்குறாங்கன்னா நம்மளும் திருப்பி கேட்கலாம், சரியா? தப்பில்ல, நம்ம மேல தப்பில்லைன்னா. அணுவில கூட்டிட்டு போ. நீ போய் ரிசப்ஷனுக்கு கிளம்பு. எங்க போறீங்க? சொல்றேன் அனு, கூட்டிட்டு போ. சரி வாங்க ஷாலினி. உன்கிட்ட இருந்து சத்தியமா இது எதிர்பார்க்கல மச்சான் நானு. ஷகு, அதான் சொல்றலப்பா, அவன் என்கிட்ட சண்டைக்கு தான் நின்னான். நான் தான் அவன் சண்டை போட்டா சின்ன பெரிய பிரச்சனை ஆயிரும், வந்தவங்க எல்லாருமே போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொன்னேன். அதுக்காண்டி நம்பி வந்த பொண்ணை கஷ்டப்படுத்தலாம் அப்படிதானம்மா? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அவளை இப்பதான் தெரியும், சரி ஓகேம்மா. இப்ப தெரிஞ்சவளுக்காண்டி முன்னாடியில இருந்தே பழக்கத்தை, அவங்க கிட்ட இருக்க பழக்கத்தை நீங்க விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சீங்க, அதனால இவளை காயப்படுத்துனீங்க. ஆனா இவன் அப்படி பண்ணலாமாமா? அவன் ஜீவன் இப்படி பண்ணதுல எனக்கு துளி கூட கண் முன்னாடி நிக்காது, போடா. நீங்களே இப்படி அவனை பேசினா எப்படிப்பா? நான் தானா பேசணும், இந்த இடத்துல நான் தான் அவனை பேசணும். இந்த இடத்துல நான் பேசலன்னா அவனுக்கு புரியாது. இந்த இடத்துல வேற யாரு பேசினாலும் அது தப்பாதான் இருக்கும். மச்சான் கிட்ட நான் தான் பேசணும். அவன் நல்லது பண்ணாலும் ஒரு விஷயம் நல்லா அமைஞ்சாலும் போய் பாராட்டுறேன்ல, சூப்பர் மச்சான் கீப் இட் அப்னு சொல்றேன்ல. அவன் தப்பு பண்ணாலும் நான் தான் போயிட்டு அவனுக்கு கண்டிக்கணும். நல்லது பண்ணா கூட நிக்கிறது நட்புனா, கெட்டது பண்ணாலும் கூட நின்னு எதிர்த்து சொல்றதும் நட்புதாமா. அவன் பண்ண தப்புமா அது. ஒரு பொண்ணு அவனை நம்பி வந்திருக்கு, அப்ப அவன் தானே பாத்துக்கணும். அந்த பொண்ணை இப்படி சுத்தி இத்தனை பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது எப்படி வேடிக்கை பார்க்கலாம் சொல்லுங்கம்மா? நீங்க எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லையாம்மா? தாய்க்கு பின் தாரம்னு சும்மாவாமா சொன்னாங்க? உங்க காலத்துக்கு அப்புறம் அவ கூட தானம்மா இவன் வாழ்ந்தாகணும். உங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்தான், சரி ஓகே, அம்மாவை மதிக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. அப்போ அவளுக்கு என்னமா மரியாதை? அப்போ இத்தனை பேர் முன்னாடி யார் வேணாலும் அசிங்கப்படுத்திடலாம், முன்ன பின்ன தெரியாதவங்க அவளை, அப்படிதானே? சிவன் நீங்க சொன்னா அமைதியா இருந்துருவான். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் இவன் கேட்டுருவான், விட்டுட்டு வானாலும் விட்டுட்டு போயிருவான். சிவனை நம்பி எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணு? இந்த லட்சணத்துல அம்மாவை வர தூக்கி போட்டு வந்திருக்கா இவனுக்காண்டி. அண்ணி, நாங்க வெளிய போறோம் வீட்டை விட்டு.
ஐயோ, இவ வார ஒருத்தி கல்யாணத்துக்கு என்னத்துக்கு தான் கூப்பிட்டேன்னு தெரியல. தம்பி, பிரச்சனை வேண்டாம் தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. அம்மாடி பாத்துக்கோமா, நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. மச்சான் என் மேல கோவமா இருக்கியாடா? அவன் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு ரேஷ்மா. அவன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நீ ஏன் ரகு இவ்வளவு கோவப்படுற? இவன் எப்படி உனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தானே அவளும் உனக்கு ஃப்ரெண்டு. ரேஷ்மா, நீயும் பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவளை இங்க கூட்டிட்டு வந்ததே நான் தான். அப்ப அவளுக்கு நல்லதோ கெட்டதோ அது எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. சிவ எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அவளும் எனக்கு ஃப்ரெண்டு ரேஷ்மா. அதை விட பொறுப்பு அதிகமா இருக்கு எனக்கு. அது எப்படி ஈஸியா விட்டுற முடியும்னு நினைக்கிறேன் நீ? ஆ உன்னை 4 பேர் நிக்க வச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு முன்ன பின்ன தெரியாதவங்க கண்டபடி கேள்வி கேட்டா நீ அமைதியா இருந்துருவியா? சிரிக்க மாட்டல்ல? சொல்லு ரேஷ்மா. அவளால அந்த டைம்ல வேற எதுவும் பேச முடியாது. தனக்காண்டி பேச யாருமே இல்லையே. தான் அப்பா இருந்தா இப்படி விட்டுருப்பாரா? இல்ல நம்ம அம்மா இருந்தா நம்ம இப்படி விட்டுருவாங்களா? அவங்க பேச்சு கேட்காம இப்படி வந்ததுனால தானே நம்மளுக்கு இந்த நிலைமை அப்படின்னு அவ யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சா இவன் மேல நம்பிக்கை வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும். சிவனுக்காண்டி தான் பேசினேன். ஏன் கோவப்படுறேன்னு கேக்குறியே? ஒரு நிமிஷம் ஆகாது அவளுக்கு அப்படி யோசிக்கிறதுக்கு. நம்ம அப்பா அம்மா எல்லாரையும் உதறிட்டு இவனை நம்பி வந்துமே. இவன் எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, வேடிக்கை பாக்குறான். சிவனெல்லாம் நம்பி எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நிமிஷம் அவளுக்கு நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு? அப்படி ஒரு நிமிஷம் நினைச்சான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா சிவன் கூட வந்து வாழ கூட மாட்டான் செத்தாலும். இந்த இடத்துல வேற எவனாச்சும் இருந்திருக்கணும். அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருப்பேன். சிவன்றதுனால அமைதியா இருக்கேன். மச்சான், ரேஷ்மா மரியாதையா அவனை போக சொல்லு. என் ஷோல்டர்ல இருந்து கையெடுக்க சொல்லு ரேஷ்மா அவனை. மச்சான், தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லு. போக சொல்லு அவனை. மச்சான், நான் வேணும்னு பண்ணலடா மச்சான். பிரச்சனை எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அப்படி அமைதியா இருந்தேன். நான் மட்டும் அவளை ஈஸியா விட்டு கொடுத்துருவேனா என்ன? மச்சான் இங்க பாருடா, என்கிட்ட கோவப்படாத மச்சான். டேய் சரிடா விடு. அவங்க பாட்டியும் அவங்க அத்தையும் பேசுனதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம். அதெல்லாம் ஆதி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா தான் இருப்பான். என்ன ஆதி? சரி பேசு, ரொம்ப பண்ணாத. என்ன சமாதானப்படுத்துறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப போனாலே இந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தி எல்லாரையும் தூக்கி போட்டு வந்திருக்காளே, போய் அவளை சமாதானப்படுத்துற வழியை பார்க்க சொல்லு. நானும் அவன் மேல கோவமா இருந்தாலும் அடுத்த செகண்ட் போய் பேசதான் செய்வேன். போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாக சொல்லு போயிட்டு அவளை. எனக்கு நல்லா தெரியும் அங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். போ சொல்லி இவனை. டேய் மச்சான், ரேஷ்மா இவனுக்கு காது கேக்குதா இல்ல நான் சொல்றதை கேட்க கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கானா? டேய், அவனுக்கு கோவம் எல்லாம் இல்ல, சும்மா பைத்தியக்காரன் ஏதோ வளரிட்டு இருக்கான். நீ போ. ஏய் சரி சரி, கோவமா இருக்கான் ரகு, ரொம்ப கோவமா இருக்கான் ஆதி. அடிச்சிருப்பாரா, போ. கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல போயிட்டு நான் கிண்டல் பண்ணுவேனா என்ன? நீ வேற கிண்டல் பண்ண முடியுமா என்ன? நீங்க தான் அவ்வளோ திக்கா க்ளோஸான ஃப்ரெண்ட் ஆச்சே. என்னடா ரகு? டேய் ஆதி, அவன் கோவமாலாம் இல்ல, போ. போயிட்டு அவளை சமாதானப்படுத்து. ரிசப்ஷனுக்கு பாரு, இன்னும் 2 hour தான் இருக்கு. ரிசப்ஷன் கிளம்புற வேலையை பாரு, போ. மச்சான் கிளம்ப சொல்லு ரேஷ்மா அவனை போயிட்டு ரிசப்ஷனுக்கு. மச்சான் மாமா நிக்கிட்டு கிடக்கான். போடா, அதான் சொல்றான்ல, கோவமெல்லாம் இல்ல, போ. அந்த நேரத்துல அவளை எல்லாருமே சுத்தி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்ததுனால பைத்தியக்காரன் கொஞ்சம் கத்திட்டான். அவனை பத்தி தான் தெரியும்ல, அவசரம் கொடுக்க அப்படிதான் கோவப்படுவான். அதுக்கப்புறமா வந்து சமாதானம் பேசிடுவான் அவனே. உன்னை இப்படியெல்லாம் சொல்லலையே நானு. சரி போ ஆதி, வருத்தப்படாத. போயிட்டு அவளை சமாதானப்படுத்து, போ. போயிட்டானோ? என்னடா ஃபீல் பண்றியா? இல்ல. இவ்வளவு நேரம் ஏதோ கழுத்தெடுத்து போட்ட கோழி மாதிரி வவ்வன்னு குடிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப என்ன வாய்ஸ் டல் ஆயிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப திட்டணும். அது சரி, 1/2 மணி நேரமா கத்திட்டு ரொம்ப திட்டானாவா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்டா. இந்த மாதிரி தாண்டா இருக்கணும் 2 பேரும். சேண்டா பைத்தியக்காரா, இவ்வளவு நேரம் பேசும்போது உனக்கு தெரியலையா திட்டுறமா திட்டலையான்னு சொல்லிட்டு? உன்கிட்ட தாண்டா கேக்குற. அவன் போய் 10 நிமிஷம் ஆகுது, அங்கேயே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன ஓடி வந்து கட்டியா பிடிக்க போறான். கூப்பிடும் போது திரும்புறது இல்ல, பேசும் போது பேசுறது இல்ல, போயிட்டதுக்கு அப்புறம் போயிட்டானேன்னு ஃபீல் பண்ண வேண்டியது. டேய், உன்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் 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 டேய், அப்படி கூடிய பேராது அவன் கூட. என்ன பிரச்சனை? சாரி, எனக்கா பிரச்சனை? ஆதியும் ஃப்ரெண்டு, ஷாலினியும் ஃப்ரெண்டு. 2 பேருமே காலேஜ் டேஸ்ல தான் மீட் பண்ணிருக்கீங்க. சொல்லப்போனா ஷாலினி ஆதி கிட்ட இருந்து பாதிலே விலகி போயிட்டான். ஆதி தான் உனக்கு ரொம்ப க்ளோஸு. இந்த மாதிரி நேரத்துல நீ ஆதி கூட தானே இருந்திருக்கணும். மோஸ்ட் ஆஃப் டைம் ஆம்பளைங்க எல்லாருமே ஆம்பளைங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ என்ன ஷாலினிக்கு சப்போர்ட் பண்ணிருக்க? புதுசால இருக்குது. ஆரம்பிக்கும் போதே அதான் சொன்னேனே, நம்ம வீட்டுல ஆல்ரெடி நடக்கிறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அணுவை எப்படி விருப்பமே இல்லாம நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து அவ தினமும் இது வரைக்கும் படுற பாடு பத்தாதா?
ம் இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு விருப்பமே இல்லாம அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து எதுக்கு? இங்க பாரு, அதுவும் இல்லாம நான் சொன்னது செய்யலாம் தான் முடிவு பண்ணிட்டேன். என்ன செய்ய போற? அது வந்து கேஷ் கொடுக்குறேன் அப்புறம் நகை போடுறேன்னு சொன்னது அதுவா? ம், நான் பேசுனது தப்பா ரேஷ்மா? பேசுனதுலாம் ஓகே, பட் இருந்தாலும் இப்போ நகை விற்கிற விலைக்கு நீங்க 50 சவரன் போடுறேன்னு சொன்னதுக்கு கிட்டத்தட்ட கையில எப்படியும் 60 லட்சமாச்சு இருக்கணும். 60 லட்சம் இருந்தாதான் இப்ப நீங்க சொன்னதை காப்பாத்த முடியும். சார் என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ம், இங்க பாரு ரகு, ஒரு மனுஷனுக்கு கோபம் வரலாம், அது வரக்கூடாதுன்னா சொல்லல. நம்ம இருக்க நிலைமைக்கு 50 பவுன் நகை, 5 லட்சம் ரொக்கம் இதெல்லாம் தர முடியுமா என்ன? சொல்லு சொல்லுடா ரகு, எப்படி ஏற்பாடு பண்ண போற? அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது ரகு. இந்த சுச்சுவேஷன்லயும் யோசிச்சுதான் பேசணும். நான் யோசிக்காமலாம் பேசல, யோசிச்சுதான் பேசினேன். அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். உன்னை எப்படி கூட பிறந்தவள நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் அவளும். டேய், நான் உன் கூட உண்மையாவே பிறந்தவடா. கூட பிறந்தவள நினைக்கிறேங்கிற? ஐ மீன் அவளும் என் கூட பிறந்தவளா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி அதை விடு, இப்ப என்ன பண்றது? ஏதாச்சும் ஐடியா சொல்ல. எப்படி ஏற்பாடு பண்ண போற அத சொல்லு. அதுதான் எப்படின்னு தெரியல. அதுக்குதான் நான் இருக்கனே. அனு, நீ என்ன பண்றீங்க? அங்க ஆதி அண்ணா ஷாலினி சமாதானப்படுத்துறதுக்காண்டி வந்தாங்களா? அவங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. நானும் ரிசப்ஷனுக்கு நேரம் ஆகுது, கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்னா அவங்க கிளம்புற மாதிரியே தெரியல. அப்பதான் ஆதி அண்ணா வந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் பேசணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு நான் வெளியே வந்துட்டேன். இங்க வந்தாதான் தெரியுது 2 பேரும் வேற எதையும் டிஸ்கஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. என் புருஷன் கொடுத்த வாக்க நானும் சேர்ந்து தானே காப்பாத்தணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சூப்பர். அக்கா இல்ல, புருஷனுக்கு தான் மர கலந்து போய் அலையிறான்னு நினைச்சேன். பொண்டாட்டியும் அப்படிதான் இருக்கா. சில்லக்கா, நானும் ரகுவும் ஆல்ரெடி ஆதி அண்ணாக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்ததுதான். அவரு தான் கார் எதனா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல காருக்கு ஒரு அமௌண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுதான். அந்த அமௌண்ட் கூட சேர்ந்து கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டா எப்படியும் ஜுவல்லு, அப்புறமா அவர் சொன்ன மாதிரி கேஷ்லாம் ரெடி பண்ணிடலாம்ல. அவன் தான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் எப்படி பேசிக்கிட்டு இருக்க? சின்னதான் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்பதான் நம்ம மெட்டீரியல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம மெடிக்கல் காலேஜ்க்கும் கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கு. எல்லாமே இருக்கலானும் நம்ம கிட்ட கேஷும் அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் மீறி நம்ம கேஷ் புரட்டினாலும் அதுல இடிக்கும். எல்லாத்தையும் யோசிக்கணும் நம்ம. அதெல்லாம் யோசிச்சு தானே வீடு கூட வாங்காம வாடகை வீட்டுல இருக்கீங்க 2 பேரும். சரி, அதெல்லாம் விடு. பேசுனது பேசியாச்சு, நம்ம பண்றோம்னு சொல்லிட்டோம். தங்கச்சின்னு நீ சொல்லிட்ட, அப்போ தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி தானே. ஒன்று பண்ணுவோம். என்கிட்ட ஜுவல்ஸ் இருக்கு. அந்த ஜுவல்ஸும் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ஒரு 9 lakhs வரும். எப்படியும் பேங்க்ல இருக்கும், அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீ ஏதாச்சும் வச்சிருக்கியா? என்கிட்டயும் நகை இருக்குக்கா. அனு, நீங்க ஒரு வாக்கு கொடுத்தா அப்ப நானும் அதை காப்பாத்தணும்ல ரகு. என்கிட்ட 50 பவுன் இருக்கு. ஆல்ரெடி அம்மா ஒரு 10 பவுன் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அம்மாக்கு தேவை இருந்ததுனால கேட்டாங்க, கொடுத்தேன். அது அம்மா அப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வேணா நம்ம தேவைக்காண்டி கையில கழுத்துல இருக்கிறது ஒரு 5 அப்படி எடுத்துட்டோம்னா கூட ஒரு 35 இல்லைன்னா 30 இருக்குங்க. மிச்ச காசு எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமா உங்களால? அனு, மொத்தத்தையும் கொடுத்தா எப்படி அனு? பரவாயில்லக்கா, ரகு எனக்கு வாங்கி தருவாரு. இப்போதைக்கு என்கிட்ட 40 இருக்கு. இல்ல அனு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம 2 பேரும் ஒண்ணு தானே. அப்ப நீங்க ஒரு முடிவு எடுத்தா அதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. அதனால நான் தரதை நீங்க வாங்கி தான் ஆகணும். அப்போ வாங்க மாட்டீங்க அப்படிதானே? வாங்குவீங்களா மாட்டீங்களா? சரி ஓகே. 40 இருக்குன்னா அப்போ அது 30 மட்டும் எடுத்துக்கிறேன். நீ 10 வச்சுக்கோ, சரியா? ரகு பிரச்சனை இல்ல ரகு, இருக்கட்டும். இல்ல அனு, எல்லாமே பழசா கொடுத்த மாதிரி வேண்டாம். என்கிட்ட ஒரு 12 lakhs இருக்கு. பேங்க்ல ஒரு 9 lakhs இருக்குன்னு சொல்லியிருக்கால, அது போய் நான் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் வாங்கிட்டு வரேன். ரகு, என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்கு, நான் தரேன். அதான் நகை தரேன்னு சொல்லிட்டான் அனு. இன்னும் 20 பவுன் தானே, அரேஞ்ச் பண்ணிட்டு 5 லட்சம். கையில காசு இருக்குல்ல, வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ நகை ரேட்டு, இப்போ நீ 1 பவுன் வாங்கணும்னா கூட எப்படி பார்த்தாலும் 1.25 லட்சத்துக்கு மேலே ஆயிரும். நீ இருக்கிற காசு கரெக்டாக இருக்கும். 12 lakhs ஹாஸ்பிட்டலில் 9 lakhs அப்ராக்சிமேட்டாக இருக்கான்னு தெரியல. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், இவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த 5 lakhs வச்சுக்கோ, சரியா? வேண்டாம் ரேஷ்மா. டேய், நீ எனக்கு தம்பி தானே? அவ உனக்கு தங்கச்சின்னா அப்ப எனக்கு யாரு? எனக்கும் தங்கச்சி தானே. தங்கச்சிக்கு அக்கா பண்ணதா இருக்கட்டும், ஏன் நீ மட்டும் தான் பண்ணணுமா என்ன? அக்கா அக்கான்னு தானே அவளும் கூப்பிடுறா, வச்சுக்கோ. ரேஷ்மா. ரகு வாங்கிக்கோங்க.
நீங்க பாக்குற பார்வையே எனக்கு புரியுது. சென்னனும் அக்கா கிட்ட இருந்து வாங்கிக்க சொல்றீங்கன்னு சொல்லி. இது நமக்குள்ள நடக்கிறது. அது நமக்குள்ள எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம செய்ய போறது அவளுக்கு இன்னொரு வீட்டுக்கு போக போறளுக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கிழி 50 பவுன் போடுறேன் 5 லட்சம் ரொக்க தரேன்னு சொன்னாங்க. ஒன்னுத்தையும் கிழிக்கல. அப்படி இப்படின்னு கண்டிப்பா பேச்சு வரும். சென்னை பேசியிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். நீங்க சொன்னதை செஞ்சிருங்க. அப்பதான் அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். அவங்க சைட்ல இருந்து நம்ம இருக்கிறோம்னு நம்பிக்கையும் இருக்கும். என்னனாலும் நம்ம போயிட்டு தைரியமா கேட்க முடியும். அவளுக்கு அம்மா வீட்ல இருந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். எல்லா விஷயத்தையும் ட்ரெஸ் எடுத்து தரதுல இருந்து ஜுவல்ல இருந்து என்ன நம்மளால முடியுமோ எல்லா செலவையும் நம்ம பார்க்கலாம் இருக்கும். அனு அனு இன்னும் 2 hour தான் இருக்கு. ரகு, கேஷ் நான் மொத்தமாக அம்மா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். நீ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட கேளு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? சரி ஓகே. நீ ஒன்று பண்ணு. இன்னும் 20 பவுன் எடுக்கணும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 25 lakhs தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு 22 ஆச்சு தேவைப்படும். இப்போ உன்கிட்ட 12 இருக்கா? ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது ஒரு 6 இல்லைன்னா 7 ஆச்சு இருக்கும். என்கிட்ட ஒரு 5, 23. நீ போய் பாரு. என்னால் முடிஞ்ச காசை இன்னும் கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரி ஓகே. என்னால் முடிஞ்சதும் நானும் அரேஞ்ச் பண்ணுறேன். நீ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா பேங்க்குக்கு போ. பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நீ பாட்டியும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போ. சரியா? ஜுவல் எடுக்கும் போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீ மட்டும் தனியாக போகாத. சரி ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் அனு. ரகு, அப்போ எனக்கு தேங்க்ஸு? உனக்கு எதுக்கு தேங்க்ஸு? உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்போ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியாடா? காலில் விழுந்து நன்றி சொல்லவா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா காலில் விழு. உன்ன டேய், முதல்ல போயிட்டு வேலையை பாரு. இன்னும் 2 hour தான் இருக்கு. பேங்க்குக்கு போகணும். பேங்க்குக்கு போயிட்டு அதுக்குள்ள நகை கடைக்கு போகணும். அதுக்கப்புறமா நீ கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு மண்டபத்துக்கு வரணும். எவ்வளவு வேலை இருக்கு. போ. என்னெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு வந்து இருக்கு. சரி சரி போ. அனு நீயும் கிளம்பிடு. ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு தானே? வேற எதுனா எடுத்துட்டு வரணுமா? சின்ன ரகு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். டேய், பேங்க் க்ளோஸ் பண்ணிட போறாங்க. போடா, 2:30 ஆயிட்டு. அந்த போறேன்.